என்னம்மா உமா பெரிய பொண்ணு எப்போ வந்திய? இந்தா இப்பதானே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். எங்க என்ன சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டுட்டு போய் அந்த தேங்காய் வரிட்ட காசை வாங்கிட்டு வரீங்களா? சரி லட்சுமி, சோத்தை போடு. ஏம்மா நீங்களாம் சாப்பிட்றீங்களா? நீங்க முதல் சாப்பிடுங்கண்ணே, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். அவங்கெல்லாம் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பா. நீங்க சாப்பிட வாங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொண்டா லட்சுமி. தாங்க எல்லாம் பெரிய பொண்ணு. லட்சி நமக்கு சோறு தராதோ? தோட்டத்துல சாப்பிட அழகா இருக்கும்லா. சண்டை பண்ணி என்னையும் சாப்பிடுறீங்களான்னு கேட்டாவே இந்த லட்சம் அதெல்லாம் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாளுன்னு சொல்லிருச்சு. அப்ப நமக்கு சாப்பாடு தராது போல இருக்கே. ஆமா, வேற நமக்கும் சேர்த்துமா சோத்தை கட்டிட்டு வந்திருப்பாவே. அவைய வீட்டு அலுவலுக்கு கொஞ்சோல சோறு வாளியில எடுத்துட்டு வந்திருப்பாவே. நான் வேற தண்டை பண்ணியன்னு கேட்டதை நான் அப்புறம் சாப்பிட்றேன்ட்டேன். லட்சு வேற என்ன நினைச்சதோ தெரியல. யாராவது சாப்பிடுறீங்களான்னு கேட்டா சாப்பிட்டுட்டேன்னு சொல்லணும். இவங்க என்ன அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லியாளுவே. அப்ப நம்ம சோத்துக்கு உழ வச்சிருவாள்வளோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் லட்சி. சரி சரி, நீ மூஞ்சி எப்படி பக்கத்துல கொண்டு வராத, தூரவோ பயமா இருக்கு. எனக்கு லட்சி பருப்பு கறி வாசம் மூக்க தொலைக்குதுல பெரிய பொண்ணு. எம்மா காட்டேரி கடிச்சிடாத, சோறு போடுவாங்க இரு. நாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்கிடுங்க என்ன. போதும் போதும் கொண்டா. இந்த சோனி அப்பத்துல இருந்து பசிக்குதுனால எங்க போனா சோத்த தட்டுல போட்டதுக்கு அப்புறம் எங்க உங்களுக்கு தான் அவ போன் பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்தா அவளை எங்க? அவ அங்க பம்பு செட்டுக்கிட்ட போய் கை கால்லாம் கழுவிட்டு வரேன், வந்து சாப்பிடணும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு போனா. அவ கை கால் கழுவிட்டு வருவான்னு நினைக்கேன். என்னாச்சு லட்சி, எதுவும் பிரச்சனையா? ஒண்ணுல பெரிய பொண்ணு, இந்த சோனி அப்பயே இருந்து பசிக்கு நீ அந்த பிள்ளை. நான் தான் உங்க அப்பா சாப்பிடும் போது நீ சாப்பிட, இப்போ நீ சோறு திங்கண்டா, வந்ததும் சோறும்பியான்னு சொல்லி சத்தம் போட்டேன். அதான் போன் அடிச்சா எப்பன்னு வர சொன்னா. இப்ப பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியல, காணோம். இவர் என்னன்னா கை கழுவ பம்பு செட்டுக்கு போனாங்காரு. அவளை இன்னும் காணுமே, கை கழுவிட்டு வர காணுமே. வச்சு ஒருவேளை சோனி தெரியாம கை தவறி கால் தவறி கணத்துக்குள்ள விழுந்திருப்பாளோ? வாய கழுவுல குந்தாணி, அவ கிணத்துக்குள்ளலாம் விழுந்திருக்க மாட்டா, அவ பெரிய பிள்ளை தானே. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இன்னும் காணுமே என்னதும். இந்தா வந்துட்டேன் கிணத்துக்குள்ளலாம் நான் உள்ளல. அம்மா என் பிள்ளை வந்துட்டு. ஏன்னா வா, இந்த உனக்கு தான் சோத்த போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா. வா 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 வா. மாமா ஜோனி வா, வந்து அப்பா கிட்ட உட்காந்து சாப்பிடு வா. அதுக்குள்ள இந்த உமா பிள்ளை கணத்துக்குள்ள விழுந்திருப்பாளோன்னு சொல்லி பயமுறுத்திட்டாம்மா. அந்த பக்கம் நிறைய மயில் லைனா போச்சா, அதான் ஏதாவது ஒண்ணு இறகு போடாதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்னும் போடல. ஆண் மயிலா பெண் மயிலா? ரெண்டுமே தாங்க. மயில் தான் நிறைய வரும்போது என்னமோ நிறைய இறகு அங்கனங்கன்னா கிடக்கும். நான் கூட பறகி நான் அங்கே செத்தையில சேர்த்து வச்சிருப்பேன். நான் மேலே அங்கே ஆட்டு கட்டி போட்டிருப்போம்ல, ஆடை அங்கன கிடக்கும் பாரு. அப்படியாப்ப அப்ப போகும்போது எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். புக்குக்குள்ள வச்சனா மயில் ரெக்க குட்டி போடும். இன்னும் அது குட்டி போடுது, குட்டி சட்டி எல்லாம் போடும். சாப்பிடுங்க. அடாடாடாடா, லட்சி பருப்பு கறி வச்சாலும் நல்ல மனமா தான் இருக்கு. எல்லாம் கொடிகிரி வச்சு விடாதலா, உனக்கு சோறு தரேன் இரு. அப்ப சோறு இருக்கு எங்களுக்கும்? ஆமா, அரிசி கிடக்கு. எப்பயும் தோட்டத்துல கொஞ்சம் அரிசி போட்டு வச்சிருப்போம்ல, வேணா வடிச்சு நான் பொறுமையா தின்னுக்கிடியே. இருக்க சோறை நீங்க 2 பேரும் வேணா தின்னுங்க. ஐ சூப்பரே, அப்ப சோறு பொங்குங்க, சேர்ந்து 3 பேரும் சாப்பிடுவோம். அப்ப கொஞ்சம் இருங்களா, எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு வெளியே போகணும்னாரு, அவரு போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கிடலாம். நீங்கள் போய் 2 பேரும் போய் வேணா 2-3 சுள்ளி பறக்கிட்டு வாங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 4 சருவு எங்கேயா கிடக்கும். நான் சருவு கூட நாங்கள் ஈக்கு வந்து போட்டிருக்கோம்ல, அந்த சருவு எடுத்துக்கிடலாம். போய் 4 சுள்ளி மட்டும் பறக்கிட்டு வாங்க. அப்போ தென்னை மரத்து முட்டுக்குள்ள பாலாகில இந்த இதெல்லாம் விழுந்து கிடக்குமே, அதை எடுக்கலாம்ல? எடுத்துட்டு வாங்க. அது நெருப்பு போட்டு சாப்பாடு பொங்குற அளவுக்கு எந்த வரவு கிடந்தாலும் எடுத்துட்டு வாங்க. சரி. உமா ஓடியா. வீட்டுல சோறு கறி ஆக்க பிடிக்க மாட்டேங்குது. தோட்டத்துல இந்த மாதிரி ஏதாவது சோறு கறி ஆக்கி திங்கணும்னா நல்லா ஜாலியா இருக்கு. எங்க உங்களுக்கு சோறு கொஞ்சம் போடட்டுமா? வேண்டாம் லட்சுமி, போதும். எம்மா இந்த அக்கால வீட்டுல சமைக்க மாட்டாவளோ? உமாக்கா சமைப்பாவே, வேற சமைக்காம வீட்டுல இருக்க சோறு தின்பாவே. இவ்வளவு இப்படி வீட்டுல திங்காம வெளியே தின்னுக்கிட்டு தெரியலான்னு சுத்திக்கிட்டு தெரியாளுவே. அடுத்த வீட்டு கறினா டேஸ்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு திங்க கும்பல் இது. நல்ல கூட்டாளிவே தான் உன் கூட்டாளிவே. வேற என்ன செய்யுது? சரி விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நேரமா போய் வாங்கிட்டு வாங்க. வேற அவன் சாப்பிட்டுட்டு எங்கேயும் கிளம்பிட போறான். அந்த போறேன். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? எங்க வீட்டுல இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி. எங்க வீட்டுல இன்னைக்கு நெய்ச்சோறு. ஏய், நெய்ச்சோரா? அப்ப சூப்பரா இருக்குமே. அப்ப நம்ம 2 பேரும் டிஃபன் பாக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே. சரி வா, நம்ம கிரவுண்ட்ல போய் சாப்பிடலாம், எப்பயும் சாப்பிட்ற இடத்துல. வா வா. எடி ஒரு நிமிஷம் தான். என்னாச்சு சின்ன பொண்ணு? அந்த பொண்ணு ஒத்தையில உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு, வேணா கூட்டு பாப்போமா? யாருக்கு? அந்த சஞ்சனாவா? ஆமா, பாம்புள்ள இருக்குடி, ஒத்தையில இருக்கா. கூப்பிடு, வந்தா நம்ம கூட சேர்ந்து சாப்பிடட்டும். இரு கூப்பிட்டு பார்க்கேன். ஆனா அது கொஞ்சம் திமிரு பிடிச்சது, வருமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பாவமா இருக்கு, ஒரு வார்த்தை வேணா கூப்பிட்டு பார்ப்போம். கூப்பிடு.
என்னது இது? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் உள்ள உட்கார்ந்துருக்கோமோ? தனியா இருந்து சாப்பிட வேற ஒரு மாதிரி இருக்கே. ஏய் சஞ்சனா. என்ன யார் கூப்பிடுறது? இவன் எதுக்கு கூப்பிடுறா? என்ன? இல்லை நாங்கள் வெளியே போய் சாப்பிட போகிறோம், வரியா நீயும்? இல்ல நான் வரல. இல்லை தனியாக உட்கார்ந்துருக்கேன்னு தான் கூப்பிட்டேன். இல்ல எனக்கு தனியா இருக்க தான் பிடிச்சிருக்கு, நீங்க போங்க. சரி அப்போ நீ தனியாகவே இரு. சரி வா, அந்த பிள்ளைக்கு தனியாக இருக்க தான் பிடிச்சிருக்கான், வா நம்ம போய் சாப்பிடுவோம். இந்த பொண்ணு நீ கரெக்டாக தான் கெஸ் பண்ற. அந்த பொண்ணு எப்படியும் வராது, திமிரு பிடிச்சதுன்னு அதே மாதிரியே இருக்க. அது அப்படிதான், வா கண்டுக்காத. நம்ம உடம்ப கூப்பிடியது, கூப்பிட்டு பார்த்தாச்சு வரமாட்டேன் நீட்டு கடந்துட்டு போட்டோம். நம்ம போய் சாப்பிடுவோம். என்ன இந்த பிள்ளை இன்னொரு தடவை கெஞ்சி கூப்பிடுவான்னு பார்த்தேன், கூப்பிடாம போயிட்டாலே. நம்ம கிளாஸ்லேயே இந்த ஒரு பிள்ளையும் தான் நமக்கு தெரிஞ்ச பிள்ளை, வேற ஒருத்தியும் நமக்கு தெரியாது. ஒழுங்கா பேசவும் மாட்டேங்க, அவ்வளோ ஃப்ரெண்டா ஜோடி ஜோடியாக இருக்காளுவே. நமக்கு இன்னும் ஒருத்தியும் அமையலையே. நம்ம இன்னைக்கு கிளாஸ் ரூமில் தனியாக தான் உட்காந்து சாப்பிடணுமோ? அவள் கூப்பிடும் போதே போயிருக்கணும், நம்ம வேற ஓவராக பிஹேவ் பண்ணணும். கடைசியில் இப்படி ஆகிப்போச்சே. நம்ம முன்னாடி படித்த ஸ்கூல்ல இருந்து எவ்வளையாவது ஒருத்தையை பிரெயின் வாஷ் பண்ணி டிசியை வாங்கிட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்க சொல்லி கேட்கணும். அப்போ தான் நமக்கு யாராவது அழுத்து உனக்கு கிடைக்கும். இல்லாட்டி இப்படி தான் தனியாக கிடப்பம் போல இருக்கு. எதுக்கு போட்டு நீ இப்போ சோறு வாங்கிட்டு அடக்கா? அவிய வந்து செய்வா, அவியலுக்கு வேணும்னா நீ உட்கார்ந்து வேலையை பாரு. எல்லாம் கொஞ்சோட தான் சோறு கிடக்கு, வேற சோறும் பத்தாதுலாம் கொஞ்சம் பொங்குனாதான் ஆகும். வேற அவ்வளோ எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் செய்யுங்க. வேற வரவும் எடுக்க போனவங்களும் எந்த அளவு போனாலும்னு தெரியல. அதான் நாளை சருவு வரவு கடந்ததை பறக்கி போட்டு நான் போட்டு வச்சிருக்கேன். அவ்வளோ வரட்டும் பொறுமையா. அவியெல்லாம் வீட்லேயும் வேலை செய்ய மாட்டேக்காவே, வெளியும் வேலை செய்ய மாட்டேக்காவே. சரியான ஆளுதாமோ நீ தாமோ. அவியலுக்கெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவியெல்லாம் பாரு எனக்கு என்னன்னு இருக்காவே. ஏலா அப்படிலாம் இல்லை, ஏதாவது ஒன்றுன்னு வையன் உடனே வந்து நிற்கவளோ அவ்வளோதான். அதனால ஒன்றும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடப்படாது. ஊரோரம் புளிய மரம் உளிப்பி விட்டா சலசலக்கும் நாமரத்த மதுரையில நாலு கருவு நாடாமையா. ஏழுக்கு வர ரெடி ஏலா அதுக்கு எங்கன்னா போடு. நான் அடுப்பு பற்ற வச்சு அரிசியெல்லாம் போட்டுட்டு கழனி பிணைஞ்சி அதை வடிக்க மட்டும் செய்யணும். கொஞ்சம் வரவு முடிஞ்சிச்சுன்னா போட்டு போட்டு அதை வரவு தள்ளிக்கிட்டு இருங்க. ஓ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சா? ஆமா நீங்க போன நேரம் என்ன இன்னும் வர காணும். அந்த அளவுக்கு சரின்னு நானே சோத்த அடுப்புல போட்டுட்டேன். ஓகே நல்லதா போச்சு. அங்கே நல்ல வரவா பறக்கிட்டு இருந்தோம், அதான் லேட் ஆயிருச்சு. எங்கடா போய் நாளை சுள்ளியை பறக்கிட்டு வாங்கலான்னா நல்ல கம்பை எங்கேயோ போய் வெட்டிட்டு வந்திருக்காளுவே. இவ்வளவு பெரிய கம்பெல்லாம் என்னத்துக்கு? நம்ம என்ன அண்டாவில் பிரியாணியா போட்டு செஞ்சுட்டு அடக்கம். கொஞ்சோட சோறு வெள்ளை சோறு வெடிக்கிறதுக்கு தானே. அதுக்கு 4 சுள்ளி இருந்தா காணாதாக்கும். ஏக்க இந்த கம்பெல்லாம் நாங்கள் வெட்டலை, அங்கே கடந்துச்சு. முருங்கை கம்பு தான் இதுதான் நினைக்கேன், முருங்கை கம்புன்னு நினைக்கேன். நல்ல கம்பா கடந்து காஞ்சது, அந்தால எடுத்துக்கிட்டு வந்தோம். யார் தோட்டத்தில் உள்ளது? சரசக்கா தோட்டம் தான். சரசு தோட்டத்துலனா சரசு பிரிய முருங்கை கண்ணு நடுறதுக்கு எதுக்கும் கம்பு கம்பு உடச்சி வச்சிருக்க போறான். பாத்துலா பச்சை கம்பா காஞ்ச கம்பா? இல்ல லட்சி இது நல்ல காஞ்ச கம்பு, பச்சை கம்பு இல்ல. சரசு பிரியம் பூரா வந்து முருங்கை நடுறது வேலையை தான் முக்கால்வாசி பார்த்துட்டு அடப்பான். அவன் தான் கிளைய உடச்சி அவன் தான் நட்டுக்கிட்டு அடப்பான் தான் பார்த்தேன். பரவாயில்ல விடுங்க லட்சு, சரசு தோட்டத்து கம்பு தானே, வேற யாரு கம்புமா நம்மள வந்து சண்டை பொடியதுக்கு. அன்னைக்கு பாருங்க அந்த கிளவி பிங்கி கிளவி சரசுக்கு முட்டை மந்திரிச்சு வைக்க போறேன்னு சொல்லிச்சு. எங்க மந்திரிச்சு வச்சிச்சா வைக்கலையான்னு தெரியல. அது ஊர் முழுக்க வேற சொல்லிக்கிட்டே தெரிஞ்சிச்சு, முட்டை மந்திரிச்சு வைக்க போறேன்னு. என்னைக்கு வைக்கிறதோ தெரியல. அது தோட்டத்துல போய் புளியை எவன்லா உழுப்ப போறான். அது சும்மா கதை கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுவே உழுப்பி எடுத்துட்டு. இல்ல லட்சு அது தோட்டத்து புளியை அது உழுப்பலையானே, அதுதான் சொல்லுதே. அல்லாட்டினா எதுக்கு அது வெளியில இருந்து ஆளை கூட்டு வந்து சம்பளத்துக்கு ஆள் கூட்டு வந்து உழுப்புறதுக்கு பார்த்துருக்கோம். அது பறக்கிட்டு இருந்துச்சுன்னா அது சரசு வீட்டுக்காரன் சரசும் தான் சேர்ந்து உழுப்பி புளியை பறக்கிருப்பாவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா அன்னைக்கு அப்படிதானே கத்திட்டு நடந்துச்சா. எங்க அக்காவும் அன்னைக்கு இருந்தா, அவளும் சொல்லிக்கிட்டு இருந்தா. பிங்கி லேசுப்பட்டது இல்லக்கோ, அது சூனியக்காரி கணக்கா எங்க யாருக்கிட்ட போய் எப்படி சூனியம் வைக்கணும்னே தெரியாது. எனக்கு அந்த மாந்திரிகனை தெரியும், இந்த மாந்திரிகனை தெரியும். கேரளா மாந்திரிகன்ட்ட போய் நான் முட்டை மந்திரிச்சு வச்சிருவேனாக்கும், அப்படி இப்படின்ட்டு அடக்கும். பில்லி ஏவல் சூனியம் இது எல்லாம் பண்ணுமா. அதுவே குட்டி சாத்தா கணக்கா தானே இருக்கு, அதனால அதுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கேன். அதனால வச்சு நீங்க அது தோட்டத்துல இருந்து எதுவும் மண்ணு கூட உங்க செருப்புல ஒட்டிட்டா கூட அது நல்லா தட்டி போட்டுட்டு வந்துருங்க. இல்லாட்டின்னு வைங்களா அது அதுக்கும் சேர்த்து மந்திரிச்சு வச்சாலும் வச்சிரும், பாத்துக்கிடுங்க. அதனால அது தோட்டத்துக்கு மட்டும் நான் எக்காரணத்தை கொண்டு போகப்படாதுன்னு இருக்கேங்க. பிங்கி லேசுப்பட்ட பிங்கி இல்ல. என்னலா நீ என்னன்னா அதை இவ்வளவு பில்டப் பண்ற? நான் அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி தானே, எனக்கே இவ்வளவு விஷயம் அதை பத்தி தெரியாது, உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்க. எக்கோ நீங்க ரொம்ப வெள்ளஞ்சியா இருக்கியே, அதனாலதான் உங்களுக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது. அது எப்ப பார்த்தாலும் கொலச பக்கம் ஒரு மாந்திரிகை இருக்கானா, அங்க போய் மந்திரிச்சு வச்சுட்டுலாம் வருமா தகடுல. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். கை கால் வழங்காம போனோம் அப்படி இப்படின்லாம் நிறைய மந்திரிச்சு வைக்குமா.
அட இது தெரிஞ்சிருந்தா உன்னையும் அதுக்கிட்ட கோத்து விட்டுருப்பானே. சும்மா இருல பெரிய பொண்ணு, விளாட்டுக்கு கூட எனத்தையும் திருடுன்னு சொல்லி அதுகிட்ட சொல்லி விட்றாத. அதுக்கப்புறம் எனக்கும் சேர்த்து சூனியம் வச்சிரும். நான் இது நாள் வரைக்கும் முட்டை கிளவி வீட்டில் இருந்து தான் முட்டையை அட்டையை போட்டிருக்கேன், கோழியை அட்டையை போட்டிருக்கேன். வேற எதுவும் நான் பண்ணது கிடையாது. நான் இப்பெல்லாம் தெருவைப்பில் தண்ணி எடுக்கும்போது கூட இந்த பிங்கி கிளவிக்கிட்ட வச்சுக்கிட்டது இல்லையே. நீங்கள் நோட் பண்ணா தெரியும். தண்ணி எடுக்கும்போது சண்டை கிண்டை போட்டாலும் அதுக்கும் சாவலாம் விடுதான், மந்திரிச்சுலாம் வைக்கிதான். நான் முந்தானத்து கூட அதுக்கிட்ட சண்டை போட்டு 2 குடம் தண்ணி நான் பிடிச்சேனே. அப்போ எனக்கு எதுவும் பண்ணல. எக்கோ சூனியங்கனையும் வச்சுவிடும். இந்த தண்டை பண்ணியனே நேத்தராயிட்டு குடிச்சிட்டு நடுத்தருவில் மல்லாக்கா கிடந்தாருல, அது கூட அது வச்சு சூனியமாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாலாம் இருக்க. நீ வேற சும்மா இருளா கண்டறிக்கும் பாடாத. எக்கோ லட்சுமி எக்கோ உண்மைதான்க்கோ, நீங்கள் நம்ப மாட்டியா? அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறதே கிடையாது எதுவும். சரி இருளா உமா, புளிய திருடுனது சரசக்கா கிடையாது உமாதான்னு சொல்லி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அது முட்டை மந்திரிச்சு வைக்கும்ல, அப்போ அது பழிக்குதா பழிக்கலையான்னு நம்ம அதை வச்சு செக் பண்ணிக்கிடலாம். எல்லாம் பெரிய பொண்ணு சும்மா இருல பெரிய பொண்ணு, எதுவும் என்னைய கோத்துக்கிட்டு விட்டுறாத. அப்புறம் அந்த அரைக்கி கிளவி எப்போ பார்த்தாலும் எனக்கு சாபம் விட்டுக்கிட்டே தெரியும், என்னைய பார்க்கும்போதும் போகும்போதும் வரும்போதும். சரி நான் போயிட்டு பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம்ல? வேண்டாம் வேண்டாம், எல்லாம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுப்பா. இதுக்கு மேலெல்லாம் சாப்பிட வயிற்றுல இடம் இல்லை. சரி ஓகே, நான் பே பண்ணிட்டு வரேன், இருங்க. டேய் மாப்பிள்ள இரு, நானும் வரேன். சப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டது செம்ம ஃபீல்ப்பா. ஆமாம், எவ்வளோ நாள் ஆச்சுல காவியா? நம்ம ஃபஸ்ட் இயரில் லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுட்டு போனோம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிடவே இல்லைல்ல. எடி ரொம்ப உருட்டாதீங்கடி. லீவு முடிஞ்சு வந்து இப்போ தான் வந்தோம். வந்த ஃபஸ்ட் நாளே ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. ஆமாம், இன்னைக்கு ஆஃப் டேன்னு தெரியாதுல்ல, இல்லாட்டினா நம்ம கேன்டீன்லேயே சாப்பிட்ருக்கலாம். மணி இப்போ என்ன ஒரு 3 போல் இருக்குமா? எங்கேயாவது பக்கத்தில் போகுமாடி? போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். எம்மா நாளாக வரலப்பா எங்கேயும். நான் நேராக வீட்டுக்கு தான் போகிறேன். எனக்கு இப்போயே லேட்டான மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. லாஸ்ட் டைம் அங்கே கோயிலுக்கு போய் மாட்டிக்கிட்டோம் பாரு, இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், செத்தேன். எப்படியோ எங்கள் அம்மா அன்றைக்கி நல்ல மூடில் இருந்ததுனால நான் தப்பிச்சேன், இல்லாட்டின்னா அவ்வளவுதான், எனக்கு சங்கு தான். சரி அப்போ போங்க. அப்போ நான் போகும்போது எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு தான் போவேன். சந்தியா நீ எப்போ பஸ்ஸில் நீ ஊருக்கு போயிரு, நான் வரல. ஏன்டி அப்போ நீ என் கூட வரமாட்டியா? நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு தான் வருவீங்களா? ஏன் இப்படி பண்ணுற? காலையில் வரும்போது தான் நாய் லேட்டு வரல என் கூட, இப்போ போகும்போது வர மாட்டியா? எங்கள் சித்தி வீட்டுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு பொறுமையாக தான் நான் எங்கள் வீட்டுக்கு வருவேன். நான் இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக போகிற மாதிரி ஐடியா இல்லை. நீ அதனால் கிளம்பு. ஏன் இப்படி இருக்கா? அப்போ நான் தனியாக தான் போனேன். இவ்வளோ 2 பேரும் இடையிலே கலந்துக்கிடுவாளுவேன். அவளுக்கு வேறு ரூட்டு பஸ்ஸு. சரி வேணா சந்தியா, என்ன உடனே பஸ் ஏற்றி விட்டுட்டு போகிறோம்டி? இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி பில் பே பண்ணியாச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? கிளம்பலாம் சரண். ஆனால் சந்தியா ஒத்தையில தான் வீட்டுக்கு போகணும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை வேணா நீ ட்ராப் பண்ணிடுறியா உங்கள் வீட்டில்? இதுல என்ன இருக்கு, நான் என்ன ட்ராப் பண்றேன், சந்தி என் கூட வரியா? ஐயோ வேண்டாப்பா, நீ ஊரில் கொண்டு வந்து இறக்குனா யாராவது பார்த்தேன்னா அவ்வளவுதான், நான் மாட்டிக்கிடுவேன். இல்லை குமார், சந்தியா உங்கள் ஊர் தானே, அவன் நீயே ட்ராப் பண்ணிடலாமே. சந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவேன். வேண்டாம் குமார், வேற யாராவது பார்த்தா ஏதாவது கதை கட்டி விட்டுருவாவ, நான் வரல. சந்தியா தான் வரமாட்டேங்க. இவன் இதில் என்ன இருக்கு? ஒரே காலேஜ், நீங்கள் ஒரே ஊர், அதனால ட்ராப் பண்ணான்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலேஜ் சீக்கிரமாக விட்டுட்டாங்க, அதனால கூப்பிட்டுட்டு வந்தானே. வேண்டாம், சந்தியாவை நானே கூட்டு போய் ட்ராப் பண்றேன். என்ன மாப்பிள்ள, நான் ஊர்ல கொண்டு போய் ட்ராப் பண்றேன்னு கோவமா? இல்ல மாப்பிள்ள, வேற ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கம்பாங்களா, அந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுல்ல. சந்தியா வந்து இப்போ எனக்கு அத்தை பொண்ணுன்னு இப்பதான் தெரியுது, அதனால எங்களை ஏதாவது சொன்னாலும் அதை ஆண்டி பார்த்துப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அதனால நீ கொண்டு போய் ட்ராப் பண்ண வேண்டாம், நானே ட்ராப் பண்ணிடுறேன். ஆமா சரண், எனக்கும் சந்தியா இன்னைக்கு தான் சொன்னா, நீங்க 2 பேரும் அத்தை மாமா பசங்களாமே. ஆமா, இவ்வளவு நாள் நமக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கு பாரு. அவங்க 2 பேருக்குமே இவ்வளவு நாள் விஷயம் தெரியல, வேற எப்படி நமக்கு தெரியும்? ஆமா அது என்னமோ சரிதான். இனிமே அப்ப சந்தியா ரூட்டு கிளியர். என்ன ரூட்டு கிளியர்? ஒரு ரூட்டும் கிடையாது, அவ்வளோரும் சும்மா கடங்க. நம்பிட்டோம். நீங்க 2 பேரும் ஓட்டுற படம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன? இவ காவியா வாய் மூடுவ. சரி வாங்க எல்லாரும் போகலாம், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஹோட்டல்காரங்க நம்மளை அடிச்சு வெளியே பத்திர போறாங்க, பில் கட்டினதுக்கு அப்புறமா என்ன இவங்க உள்ளே இருக்காங்கன்னு. ஆமா வாங்க போலாம். நானே இப்பதான் தோட்டத்துல இருந்து வந்தேன். எங்க அப்பா காசு வாங்க போயிருந்தவள ஒரு இடத்துல காலேஜ்ல ஃபீஸ் கட்டணும்ல, அதை வாங்கிட்டு வருவாங்க. அப்பா அதை வாங்கி பத்திரமா பீரோல வச்சு பூட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்க அம்மா. அதனாலதான் என்னை சீக்கிரமா அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால நான் தோட்டத்துல இருந்து சீக்கிரமா வந்துட்டேன் வீட்டுக்கு. இல்லாட்டினா நான் வர லேட்டா இருந்திருக்கோம். எங்க அம்மா தோட்டத்துல இருந்து வர்ற நேரத்துக்கு தான் வந்திருப்பேன். அப்படியா? நானும் ஸ்கூல்ல இருந்து இப்பதான் வந்தேன். செம்மையா கடுப்பா இருக்கப்பா ஸ்கூலுக்கு போறது. சின்ன பொண்ணு என்னாச்சு? எனக்கு ஸ்கூலுக்கு போகலாம் பிடிக்கவே இல்லை தெரியுமா பூமாரி. சின்ன பொண்ணு
நீங்களாம் காலேஜ் போறியேன்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு நின்றுட்டிய டிசிலாம் வாங்கிட்டு இனிமேல் நான் மட்டும் தானே அங்கே கிடக்கேன். எனக்கு என்ன கடுப்பாக இருக்குது தெரியுமா? ஏப்பா சும்மா மினுக்காத, அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா கிளாஸ்ல, அவங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ம் என்ஜாய் பண்ணாவே என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணுவாவில். உங்களுக்கு ஒன்று தெரியுமாவ, என் கிளாஸில் ஒரு குட்டி சாத்தான் வந்து சேர்ந்துருக்கு. குட்டி சாத்தானா? அது யாருப்ப? அதான்ப்ப அந்த மியானாமினிக்கு சஞ்சனா, அது என் கிளாஸில் தான் வந்து சேர்ந்துருக்கு. அப்படி போட அருவாள, அப்ப கலக்குவியல எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்துக்கிட்டு. கிளிச்சாவை போட்டுக்கிட்டு அது மூஞ்ச தூக்கிக்கிட்டு குரங்கு கணக்காக உட்கார்ந்துருக்கு. சரி பாம்போல ஒத்தையில இருக்க, சரி வா சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிட்டா வராண்டே நீட்டு. அப்படியா? அம்மா அந்த பிள்ளை எப்போ வந்து சேர்ந்துச்சு? இன்னைக்கு தான் சொல்றேன். நீ ஆத்து தாம்ப வந்து சேர்ந்துச்சு அந்த பிள்ளை. அந்த சரண் பையனெல்லாம் பார்த்தேன் தெரியுமா? அந்த பையன் வேற என்ன தெரியுமா சொன்னான், என் தங்கச்சி இந்த ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கு, பத்திரமா பார்த்துக்கிடுங்க என்ன அப்படின்னு சொல்லியான். சரி அந்த பையன் அப்படி சொன்னானன்ட்டு தான் நானும் அந்த பிள்ளைய சரி பாம்போல தனியாக இருக்கேன்னு கூப்பிட்டா வராண்டேன்னு மேனாமணிக்கு அப்படியே திரும்பிக்கிட்டு அதெல்லாம் என்னென்னையும் போவான்னு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். விட்டுரு விட்டுரு, கண்டுக்காத. அவளே வந்து பேசுனா நீ பேசு, இல்லாட்டி நீயெல்லாம் வெளியே போய் அதுகிட்ட போய் பேசாத, அது ஓவரா சீன் போடும். ஆமாம் அதனால தான் நானும் வேற ரொம்ப பேச ட்ரை பண்ணல. அது முன்னாடி படித்த ஸ்கூலில் அதுதான் லீடராக இருந்துச்சான். அதனால இங்கேயும் லீடர் போஸ்டிங் கிடச்சா நான் தான் லீடராக இருப்பேன் அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு. அப்படியா? ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாதுன்னு போய் சொல்லி வை. நான் அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ரோல இருப்பேன், அது லாஸ்ட் ரோல கிடக்கு. அப்படியா? இடம் இல்லைன்னு லாஸ்ட் ரோல கிடக்கா, இல்லைன்னா லாஸ்ட் ரோல அதுவே போய் வாண்டடா இருந்துச்சா? இடம் இல்லை, அதனால லாஸ்ட் ரோல தான் கொஞ்சம் இடத்த டீச்சர் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னாங்களா, அதனால லாஸ்ட் ரோல போய் உட்கார்ந்துச்சு. லீடர் ஆச்சுன்னு வையா முன்னாடி இடத்த வந்து பிடிச்சிக்கிடுமோன்னு பயமா இருக்கு. அப்பனா சின்ன பொண்ணு விடாத, நீ இந்த வருஷம் எப்படியானா ஸ்கூல் லீடர் ஆயிரு. எங்கே பூமாரி, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. போர்டு ரஃப் பண்ணுவேன், அது மட்டும் பிடிக்கும். நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால டீச்சரே வாண்டடாக கூப்பிட்டு போர்டு ரஃப் பண்ணுவேன், போய் சாக் பீஸ் எடுத்துகிட்டு வருவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவேன். நமக்கு இந்த லீடர் வேலைலாம் பிடிக்காது. ஏன்னா லீடர் ஒழுங்காக இருக்கணும், நம்மளே ஒழுங்காக இருக்க மாட்டோமே, சேட்டை பண்ணுவோமே, வேற எப்படி லீடராக இருக்குது? எனக்கு என்ன தெரியுமா பயமாக இருக்குது, இந்த சஞ்சய் பிள்ளை லீடர் ஆயிடுச்சுன்னா நம்மளை வேற அப்படியே பாம்பு கணங்க உத்து பார்த்துக்கிட்டே இருக்குமே, அதான் பயமாக இருக்குது. நான்லாம் இடையில கட்டடிச்சிட்டு எங்கெல்லாம் சுற்றுவேன் தெரியுமா? கேன்டீனுக்கு போவேன், ரெஸ்ட் ரூமுக்கு போவேன், அப்புறம் பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுன்னு யார்ட்டையாவது போய் வம்பு உழப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இப்போ அந்த பிள்ளை மட்டும் லீடர் ஆச்சுன்னு வையா என் பேரை எழுதி கொடுத்து டீச்சர்கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்கி வச்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஐயோ ஐயோ, பாவம் தான் சின்ன பொண்ணு. எப்போ சும்மா இருங்க, இப்போ சிரிக்காதீங்க, எனக்கே எரிச்சலாக வருது. ஆமாம் இன்னும் சந்தியா வரலையா காலேஜில் இருந்து? இனிமே தான் வருவா. எங்களுக்கும் எப்போ வர சொல்லுவாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் இயர். அவன் இன்னைக்கு தான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்கா. நாங்களாம் செலக்ட் ஆயிருக்கோமா என்னன்னு பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு இருக்கா. நோட்டீஸ் போர்டில் பார்த்துட்டு வந்துருப்பாளா, எங்கள் பேர்லாம் வந்துச்சுன்னா அந்த காலேஜில் இடம் கிடச்சி நாங்கள் அங்கேயே சேர்ந்துருவோம். அப்புறம் நீயே 2 வருஷம் கழிச்சு அங்கேயே வந்து சேர்ந்துருனே. ஏம்மா எரிச்சலாக வருது, இந்த படிக்கிறதுனால எனக்கு கடுப்பாக இருக்குதுமா. அப்படிதான் இருக்கும், எப்படியானு பல்ல கடிச்சிட்டு படித்து முடிச்சு வந்துரு. பார்ப்போம். சந்தியா எதுக்கு இங்கே இறக்கி விட சொன்னேன்? முன்னாடி தான் ஊருக்குள்ள வந்ததும் இறக்கி விட்டுட்டு நான் இங்கிருந்தே போயிடுறேன். இப்பதான் ஆண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீ இங்கே இறங்குற? யார் சொன்னா எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு? எங்கள் அம்மா இனிமே தான் ரொம்ப கோவப்படுவாங்க. நீ அடிக்கடி இனிமே இங்கே வரணும்லாம் நினைக்காத. உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல, உங்கள் அம்மா மேலே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோபம் இருக்குது. அதனால கண்டிப்பாக உன்னைய பார்த்து அவங்க கோவப்படுவாங்க. என்ன சந்தியா இப்படி சொல்ற? அன்னைக்கு நான் சஞ்சய் கூட வரும்போது அவங்க அம்மா ஒண்ணுமே சொல்லலையே, நல்லா தானே பேசினாங்க. அது பெரியவங்க சண்டைக்கு நான் உங்ககிட்ட கோச்சு என்ன பண்றதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லா தானே பேசினாங்க. அதனால ஆண்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அங்கிளும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வண்டியில ஏறி நான் உன்னை வீட்லயே ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்டான் சரண் சொன்னா கேளு, நான் இனிமேல் நடந்து வீட்டுக்கு போயிடுவேன். நீ இவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணதே எனக்கு பெரிய விஷயம். காலேஜ் பஸ்லேயே வந்திருக்கலாம், எங்கேயோ ஒன்று ஹோட்டல் போய் சாப்பிடலன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பஸ்ஸையும் விட்டாச்சு. அதனால தான் இப்போ நான் உன் வண்டியில் வர வேண்டியதாக போச்சு. இதுல என்ன இருக்கு? நீ ஊன்னு சொல்லி டெய்லி கூட உனக்கு நான் வந்து ட்ராப் பண்றேன். எப்பா ஒன்றும் தேவையில்லப்பா, நீ கிளம்பும் போத யாராவது பார்த்துட போகிறாங்க. யாரு பார்த்து என்ன சொல்ல போறாங்க? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ வா. எருமை போ, எருமை சொன்னா கேளு. சந்தியாமா? ஐயோ அப்பா. என்னது அப்பாவா? ஆமா சந்தியாமா, நீ என்னத்துக்கு இங்கே நிற்கிற? யாரில் அது? ஐயோ அப்பா, இப்போ என்ன சொல்ல போறாரோ தெரியலையே இவனை. என் வீட்டு பிள்ளைகிட்ட எவம்ல கடலை போட்டுக்கிட்டு இருக்குது யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேங்களா? இங்கே திரும்பல. ஆமாமா நான் தான். இல்லை நீயா? ஆமா நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, சந்தியா காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. அதனால சந்தியாவை நான் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ண வந்தேன். அதான் வீட்டு முன்னாடியே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன்னு வேண்டான்னு அவன் இங்கே இறங்கிட்டா. அதனால தான் ஏன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் மாமா.
இங்கே பாரியா, நீ அவளை பொம்பளை பிள்ளை, அவளை நீ இப்படி அடிக்கடி கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதெல்லாம் நல்லா இல்லை. யாராவது பார்த்தா 4 பேர் 4 விதமாக பேசுவாவ. அதனால தான் பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே இறங்கியிருப்பா. நீ இந்த மாதிரிலாம் இனிமேல் கொண்டு வந்து இறக்கி விடாத. அவள் பஸ் பிடிச்சி வந்தால் வரட்டும், இல்லாட்டின்னா அவள் எனக்கு ஃபோன் பண்ணுவாள், நான் விழுந்து கூட்டுக்கிடுவேன் அவளை. நீ போட்டு இப்படி கூட்டிட்டு வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏமாமா நான் சந்தியாவை கூட்டிட்டு வரக்கூடாதா? அப்படி இல்லை மருமவனை, உங்கள் அம்மைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னு வை, நாளை பின்ன அவன் என் பிள்ளையே தான் குறை சொல்லுவா. அதுக்கு பயந்து தான் சொல்லியேன். ஊரை கூட நான் விட்டு தள்ளு. உங்கள் அம்மா தப்பாக பேசுனா அப்புறம் எனக்கு கோவம் வரும். அதுக்கு என் பிள்ளையே பேசுனா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். வேற நான் தான் எங்கள் அக்கா கிட்ட கோவப்பட வேண்டியிருக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் ஏன் சொல்கிறேன், உன்னாலையும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், என் பிள்ளையாலையும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். அதுக்கு தான் சொல்கிறேன், நீ கொண்டு வந்து இனிமேல் விடாண்டா எக்காரணத்தை கொண்டோம். அவள் பார்த்து பஸ்ஸை பிடிச்சி வருவா, முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவான், நான் வந்து அவளை கூப்பிட்டுக்கிடியேன். நீ இனிமேல் இப்படி கூட்டிட்டு வராத ஐயா. ஏமாமா என் மேல எதுவும் கோவமா இருக்கீங்களோ? அப்படிலாம் இல்லையா, எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் சொல்கிறேன். போ, நீயும் பத்திரமா வீடு போய் சேரு, உங்கள் அம்மா தேடிக்கிட்டு இருப்பா. சரி மாமா. நேற்று கூட உங்க வீட்டுக்கு வந்தேன் மாமா. ஆனா உங்களை பார்க்கலான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வரவே இல்லை. நேற்று என் வீட்டுக்கு வந்தியா? எப்போ வந்த? சஞ்சயும் நானும் வந்தோம். சடங்கு வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் வாழைத்தாரு அரிசி அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டு நேற்று ரொம்ப நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணோம். நீங்க இல்லைன்னு தான் நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். ஓ அப்படியா, சரி சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். உங்கள் அம்மைக்கு தெரியாமல் தானே வந்திருப்ப. இனிமேல் அந்த மாதிரி தெரியாமலாம் வரக்கூடாது. அப்படியே வர்றதா இருந்தால் சொல்லிட்டு வா, இங்கே வாரேன் மாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா. சரின்னு சொன்னால் அதுக்கப்புறமா தான் வரணும். சரி மாமா. உங்களுக்கே தெரியும் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு. அவங்க எப்படி இங்க வர சொல்லுவாங்க? ஆக மொத்தத்துல என்னைய வர வேண்டாம்னு சொல்றீங்க அதானே மாமா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கூடி வரீங்க, அப்போ வரலாம் விடு. இப்ப வீட்டுக்கு கூட கூப்பிட மாட்டீங்களா? உங்கள் அத்தை வீட்டில் இல்லை, அவள் தோட்டத்தில் இருக்கா. நான் நாளைக்கு சோனிக்கு சந்தியாக்கெலாம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா, அதனால் ஒரு வியாபாரி தேங்காய் வியாபாரிகிட்ட போய் தான் நான் காசை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். வேற நான் உங்கள் அத்தையும் வீட்டில் இல்லை, வேற பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த நேரத்தில் உன்னையே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் என்ன பண்ணேன், உனக்கு காப்பி கூட என்னால் போட்டு தர முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீ இப்போ போயிட்டு வாய்யா. வீட்டில் யாரும் இல்லை பத்தியா, அத்தை இருக்கும்போது நீ வா. நீ உங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லிட்டு வா. சரி மாமா. 2வது காரியம் அந்த காலேஜில் தான் சேர்க்கணும்னா, அதனால் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்க. என்ன, எந்த பிள்ளைகளும் நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட வம்பு வளர்க்காம பார்த்துக்க. சரி மாமா. சந்தியாவா, நீ வந்து வண்டியில் ஏறு, நம்ம போவோம் வீட்டுக்கு. நீயும் பத்திரமாவே போய் வீடு போய் சரியா? சரி மாமா. சந்தியாவா, வந்து வண்டியில ஏறு. சரிப்பா. இப்போ சின்ன பொண்ணு, உங்ககிட்ட நான் அப்புறம் காசு கொடுத்து விட்றேன். என்ன, நீ வரும்போது நம்ம கேண்டீன் சம்சா வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த சம்சாவை. வாங்கிட்டு வந்துரு. சரி. ஆனால் அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தர்றதுக்குள்ளே நாரி போயிருமே. பரவாயில்ல, ஆறி போனாலும் பரவாயில்ல, திங்க நல்லா தான் இருக்கும். சூடாக நீ வாங்கும்போது அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் தும்பை. நீ வாங்கிட்டு வந்து தந்துருண்ணே. சரி ரைட்டு. இப்போ சோனி அங்கே பாரு, உங்கள் அப்பாவும் சந்தியாவும் ஒன்றா வராவ. சந்தியா காலேஜுக்கு தானே போனா, எப்படி அப்பா கூட வரா? வர்ற வழியில் பிக்கப் பண்ணிட்டு வராவன்னு நினைக்கேன். ஓ இருக்கும். வரட்டும் பார்த்துக்கிடலாம். சரி, எப்போ கொஞ்சம் இருங்க, எங்கள் அப்பா வந்தால் நான் காசை வாங்கி அங்கே உள்ளே வச்சுட்டு வரேனே. சரி. எப்போ அம்மா? இங்கே பாரு சந்தியா, இதுதான் உனக்கு இது லாஸ்ட்டாக இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாது. என்ன என்னாச்சு திடீர்னு எதுக்கு சந்தியாவை அப்பா சத்தம் போடியாரு? சரிப்பா. போ, போய் கை கால் மூஞ்ச கழுவிட்டு ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிடு போ. இப்போ சந்தியா என்னாச்சு, எதுக்கு அப்பா கோவமா இருக்காரு? ஒன்றும் இல்லை, தூர்னவுளுன்னா உள்ளே போகணும். என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி, போய் என்னன்னு கேட்போம், முத காசை வாங்கி வச்சுட்டு. இவ கொஞ்சம் இருங்க, போயிடாதீங்க, நான் வந்துடுறேன்னு. சரி, போ போயிட்டு வா. இவ சின்ன பொண்ணு, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். சந்தியாவை ஐயப்பா சத்தம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆமாம் பத்தியா, சந்தியா ரொம்ப சோகமாக இருந்தா. என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை அந்த சரண் பையன் வழக்கம் போல ஊருக்குள்ளே கொண்டு வந்து அவளை ட்ராப் பண்ணியிருப்பானோ, அதை ஐயப்பா பார்த்துருப்பாரோ. சின்ன பொண்ணு, உனக்கு எப்படி இப்படி எல்லாம் தோணுது? இல்லை, வேற எதுக்கு ஐயப்பா சந்தியா மேலே கோவப்பட போறாரு? இந்த ஒரு சம்பவம் தான் அவளுக்கு நடந்திருக்கணும். வேற எதனாலையும் அவளுக்கு பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. அவன் ஒருத்தன் தான் இவளுக்கு பிரச்சனையே. நீ சொன்னது கூட ஒரு வேல்யூவான பாயிண்ட் தான்.